பல்கலைக்கழக துணைவேந்தர்களின் தேடுதல் குழுவில் திடீரென புதிதாக ஒருவரை சேர்க்க ஆளுநர் RN ரவி வற்புறுத்துவதன் பின்னணியின் வேறு ஏதோ காரணம் இருப்பதாக தோன்றுகிறது என திராவிடர் கழக தலைவர் கி வீரமணி தெரிவித்துள்ளார். திராவிடர் கழக தலைவர் கி வீரமணி விடுத்துள்ள அறிக்கையில், தமிழ்நாடு சட்டமன்றத்தால் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்ட வேந்தர் பற்றிய சட்ட திருத்த மசோதாவை ஆளுநர் ரவி கிடப்பில் வைத்து உயர்கல்வித்துறையின் நிர்வாக பணிகளுக்கு முட்டுக்கட்டை போட்டு வருவதாக தெரிவித்துள்ளார். தனது அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தியும் பதவி பிரமாணத்தில் எடுத்த வாக்குறுதிக்கு முரணாகவும் அரசமைப்பு சட்டவிரோத நடவடிக்கைகளில் ஈடுபட்டு போட்டி அரசினை ஆளுநர் ரவி நடத்தி கொண்டிருப்பதாகவும் அவர் காட்டமாக கூறியுள்ளார். தமிழ்நாடு அரசு மூவர் கொண்ட தேடுதல் குழுவை நியமித்துள்ள நிலையில் திடீரென பல்கலைக்கழக மானிய குழு உறுப்பினர் பரிந்துரைக்கும் ஒருவரை தேடுதல் குழுவில் சேர்க்க வேண்டும் என ஆளுநர் வற்புறுத்துவதற்கு பின்னால் ஏதோ ஒரு காரணம் பதுங்கி உள்ளது போல் தோன்றுவதாகவும் கி வீரமணி தெரிவித்துள்ளார். அரசமைப்பு சட்டத்தின்படி பல்கலைக்கழகங்கள் குறித்த சட்டம் இயற்றும் உரிமை ஒன்றிய அரசுக்கு இல்லை என்றும் இதனை உச்சநீதிமன்ற தீர்ப்பு தெளிவாக கூறியுள்ளது எனவும் கி வீரமணி குறிப்பிட்டுள்ளார். ஒவ்வொரு பல்கலைக்கழகமும் தனித்தனி சட்டத்தின் மூலம் கட்டுப்படுத்தப்படுகின்றன என கூறியுள்ள கி வீரமணி, வேந்தர் என்ற முறையில் பட்டமளிப்பு விழாவில் மட்டுமே ஆளுநர் தலைமை ஏற்கலாம் என்றும் அவர் இல்லாமலும் கூட பட்டமளிப்பு விழா நடைபெறலாம் என்றும் தெரிவித்துள்ளார். அரசமைப்பு சட்டப்படி ஆளுநர் அமைச்சரவையின் ஆலோசனையை பின்பற்றி நடக்க கடமைப்பட்டவரே தவிர சுய அதிகாரம் கொண்டவர் அல்ல என்றும் ஆளுநர் இதை மீறுவது அரசமைப்பு சட்டவிரோத நடவடிக்கை என்றும் திராவிடர் கழக தலைவர் கி வீரமணி கூறியுள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.